இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நிறையவே புகார் இருக்கு, ஏகப்பட்ட கேள்விகளும் இருக்கு. என்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லி ஆகணும். என்னோட விதியை விதிச்சவ கிட்ட கேக்குற, என்னுடைய பாக்கியத்தை நிர்ணயம் பண்ணவ கிட்ட கேக்குற, லக்ஷ்மியோட பாக்கியம் மட்டும் ஏன் இப்படி இருக்கு? ஏன் நான் மட்டும் இவ்வளவு வருத்தத்தை சந்திக்கணும்? ஏன் இன்னும் எவ்வளவுதான் சோதனை, இன்னும் எவ்வளவு கஷ்டங்க? என் அம்மா அப்பாவை என்கிட்ட இருந்து இவங்க பறிச்சாங்க. என்னுடைய பேரே லக்ஷ்மி, ஆனா நான் பாக்கியத்தின் லக்ஷ்மி கிடையாது. நான் கிடையாது. நான் வாழ்க்கையில எந்த ஒரு சுகத்தையும் அனுபவிக்கல. உங்ககிட்ட நான் எந்த சுகத்தை கேட்டேன் சொல்லுங்க? என்ன கேட்டேன்? என்னுடைய சந்தோஷத்தை கேட்டேனா? மத்தவங்களோட சந்தோஷத்திலயும் ஏன் சந்தோஷம் இருந்தது, ஆனா என்னுடைய பாக்கியத்துல அது கூட இல்ல. நான் ஒருத்தரை சந்தோஷப்படுத்த போன இன்னொருத்தர் வருத்தப்படுறாங்க. எல்லாரையும் என்னால சந்தோஷப்படுத்த முடியல. ஏன் என்னால சந்தோஷப்படுத்த முடியல? லக்ஷ்மி, ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? இங்க பாரு லக்ஷ்மி, வேண்டாம். எல்லாரையும் கடவுளே பாத்துக்க முடியாது. கடவுளால எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்க முடியாது. ஏன்னா அவரு கடவுள். பட் ட்ரஸ்ட் மீ லக்ஷ்மி, நீ சொல்றது உண்மைதான். நீ எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்கிற, எல்லாரையும் சந்தோஷமா பாத்துக்கிற. ஆனா அவங்களால சந்தோஷமா வாழ முடியலன்னா அதுக்கு நீ உன்னோட பாக்கியத்தை குறை சொல்லணும்னு அவசியம் இல்ல. நீயும் உன்னோட பாக்கியமும் தப்பு செய்யல. அவங்களுடைய பாக்கியத்துல தான் குறை இருக்கு. அவங்களால சந்தோஷமா இருக்க முடியல. ட்ரஸ்ட் மீ லக்ஷ்மி, நீ எப்பவும் நல்லது செய்ய தான் முயற்சி பண்ற. இதுல லாஸ் அவங்களுக்கு தான். நீ கொடுக்கிற சந்தோஷத்தை அவங்களால தான் அனுபவிக்க முடியல. அண்ட் இப்ப நீ என்ன சொன்ன? நீ பாக்கிய லட்சுமி இல்லையா? இல்ல லட்சுமி, உண்மையிலேயே நீ தான் பாக்கிய லட்சுமி. எப்ப நீ என்னோட லைஃப்ல வந்தியோ, எப்ப நீ என் ஃபேமிலிக்குள்ள வந்தியோ, அன்னையில இருந்து எங்க எல்லாரையும் சந்தோஷமா வச்சிருக்க. எல்லாரோடைய சந்தோஷத்தையும் பார்த்திருக்க. எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்காங்க லட்சுமி, உண்மையாதான். அண்ட் அதோட நீ எங்க ஃபேமிலியோடைய கஷ்டத்தை, வருத்தத்தை, எல்லா விஷயத்தையும் சந்தோஷமா மாத்திருக்க. எல்லாருக்கும் நல்லது பண்ணிருக்க. ப்ளீஸ் லக்ஷ்மி, நீ எந்த தப்பும் பண்ணல. உன்னை நீயே குறை சொல்லிக்காத ப்ளீஸ். யூ ஹேவ் ஸ்பெஷல் பவர்ஸ் லக்ஷ்மி. ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கு. உனக்கு ஸ்பெஷல் சக்தி இருக்கு. நீ ஒரு ஸ்பெஷல் சைல்டு. நீ கடவுள் கொடுத்த ஒரு ஸ்பெஷல் சைல்டு. அண்ட் கடவுள் என்ன பண்ணுவாரு? கடவுள் அந்த மாதிரி ஆளுங்களை தான் எப்பவும் சோதிப்பாரு. அதோட ஜெயிக்கிறதுக்கு அவர் தான் சக்தியும் கொடுப்பாரு. இது வரைக்கும் எல்லாத்துலயும் ஜெயிச்சிருக்க. நீ எப்ப தோத்த? ஒரு முறை பின்னாடி போய் நல்லா யோசி. உன் லைஃப்ல நீ எப்ப தோத்தன்னு யோசி. எப்ப தோத்த ஞாபகம் இருக்கா? எப்ப தோத்த? ஆனா நான் ஜெயிக்கிறதுக்காக எவ்வளவு போராட வேண்டியதா இருக்கு. எனக்குள்ளே நான் தோத்து போய்கிட்டே இருக்கேன். இதெல்லாம் யாருமே உணர்ந்தது இல்ல ரிஷி. அந்த வெற்றியை பாக்குறதுக்கு நான் உடைஞ்சு போயிருக்கேன். அது எல்லாத்தையும் யாரு கவனிப்பாங்க? யாருக்குமே இதெல்லாம் தெரியாது. சரி, நான் எப்பவுமே ஜெயிக்கிறேன்னா அதுக்காக இவங்க எப்பவுமே என்ன சோதிச்சுக்கிட்டே இருப்பாங்களா? இந்த பொண்ணால பல்வேந்திர மாதிரி ஒரு மோசமானவனை ஏமாத்த முடியும்னா அப்ப நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. அவ எவ்வளவு பெரிய ஏமாத்துக்காரியா இருப்பான்னு யோசிங்களேன். என்ன இதெல்லாம்? அந்த பொண்ணு போய் எப்படி உங்க கண்ணுக்கெல்லாம் மகானா தெரியறாங்கிறது தான் எனக்கு இன்னும் புரியாத விஷயமா இருக்கு. அவகிட்ட என்ன நல்லது இருக்குன்னு சொல்றீங்க? எனக்கு அவளோட தரித்திரத்தை தாண்டி வேற எதுவுமே தெரியல. அவ ஒரு கெட்ட சகுனம், தரித்திரம் புடிச்சவ.